ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான தர்ஷன் நிலவரம் எப்படி இருக்கு, அதே மாதிரி ஆஃப்லைன்ல கொடுக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ் என்ன மாதிரி இருக்கு, அது மட்டும் இல்லாம லேட்டஸ்டா வந்திருந்த 3 புக்கிங் பத்தின இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்கலாம். அதே மாதிரி நமக்கு பிப்ரவரி மாசத்துக்கான புக்கிங் எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து என்னென்ன புக்கிங்ஸ் வந்து ஓபன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னா, கீழ் திருப்பதியில இருக்கக்கூடிய லோக்கல் டெம்பிள்கான சேவா டிக்கெட் வந்து ஓபன் பண்ணுவாங்க. அதே மாதிரி திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலோட 200 ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட்டும் இப்போ ஆன்லைன்ல தான் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டிக்கெட்டும் வந்து ஆன்லைன்ல ஓப்பன் ஆகும். அதோட அஃபிஷியல் அப்டேட் எப்போ வந்தாலும் சேனல்ல வீடியோ வரும், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. பிப்ரவரி மாசம் வரைக்கும் ஆன்லைன்ல ஓப்பன் ஆகக்கூடிய எல்லா தர்ஷன் டிக்கெட்டுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நீங்க வந்து டிசம்பர்ல தர்ஷன் போகணும், ஜனவரியில தர்ஷன் போகணும் அப்படின்னா அதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குன்னா, ஆஃப்லைன்ல கொடுக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போகலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து நேரடி இலவச தரிசனத்துல ட்ரை பண்ணலாம். டிசம்பர் மாசம் 23ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் 10 நாள் நமக்கு வைகுண்ட துவார தரிசனம் இருக்கு. இந்த 10 நாட்களுக்கு 300 ரூபாய் தரிசனம், விஐபி தரிசனம், எஸ்எஸ்டி டோக்கன் தர்ஷன் இது மட்டும்தான் அலௌடு. நேரடி இலவச தரிசனம் கிடையாது இந்த 10 நாளைக்கு. இந்த 10 நாள்ல யாராவது இப்பவே பிளான் பண்ணிருக்கீங்கன்னா கண்டிப்பா கீழ் திருப்பதியில கொடுக்குற 9 கவுண்டர்ல எஸ்எஸ்டி டோக்கன் கொடுப்பாங்க. அந்த டோக்கனை வாங்கிட்டு போறதுக்கு பிளான் பண்ணுங்க. டோக்கன் வந்து 22ஆம் தேதி ஒரு காலையில 10-11 மணி போல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நிறைய பேர் கேக்குறீங்க கண்டினியூவா கொடுப்பாங்களா, இல்லைன்னா வந்து ஸ்டாப் பண்ணி கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. அப்படி கிடையாது, 24 ஹவர்ஸ் பேசிஸ்ல தான் கொடுப்பாங்க. அதாவது 24 ஹவர்ஸும் அந்த கவுண்டர் ஓப்பன்ல இருக்கும். நீங்க எப்ப போனாலும் உங்களோட ஆதார் கார்டை கொடுத்து நீங்க டோக்கன் வாங்குற மாதிரி தான் இருக்கும். இந்த டிக்கெட்ல நிறைய சிரமங்களும் இருக்கு. அதை நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோலயும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அடுத்த ஒரு வீடியோலயும் நான் கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்றேன். நீங்க அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்தது இன்னைக்கான தர்ஷன் அப்டேட்டை பார்த்துடலாங்க. இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, நேரடியா போகக்கூடிய இலவச தரிசனத்துக்கு உங்களுக்கு 8 மணி நேரம் தான் ஆகுது. நேத்து வந்து வெளியில கிரௌட் இருந்த மாதிரி இருந்தது, ஆனா வந்து அது வியாழக்கிழமையோட கிரௌடுனாலதான் உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்டேட்டஸ். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் வெறும் 9 கம்பார்ட்மெண்ட்ல தான் பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 8ல இருந்து 10 மணி நேரம் ஆகுது. ஆவரேஜா தான் இருக்கு நேரடி இலவச தரிசனம். எஸ்எஸ்டி டோக்கன்ல தர்ஷன் பாக்குறதுக்கு ஒரு 4ல இருந்து 6 மணி நேரம் ஆகலாம். 300 ரூபாய் தர்ஷனா இருந்தா 2ல இருந்து 3 மணி நேரம் ஆகும். நேத்து தரிசனம் பார்த்தவங்களோட எண்ணிக்கை 74,843 பேர் தரிசனம் பார்த்திருக்காங்க. ஆஃப்லைன்ல கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் என்ன ஸ்டேட்டஸ் இப்போ அப்படின்றத பார்க்கலாம். காலையில ஒரு 6:45 ஸ்டேட்டஸ்க்கே உங்களுக்கு எஸ்எஸ்டி டோக்கன் இன்னைக்கான ஸ்லாட் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. நாளைக்கு காலைக்கான ஸ்லாட்ல ஒரு 9,400 டிக்கெட் அவைலபிள் இருந்திருக்கு. கீழ் திருப்பதியில விஷ்ணு நிவாசம், கோவிந்தராஜ சுவாமி சத்திரம், சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸ் இங்க எல்லாமே உங்களுக்கு எஸ்எஸ்டி டோக்கன் தான் கொடுக்குறாங்க. இந்த டிக்கெட் நாளைக்கு 26ஆம் தேதி 3 மணில இருந்து 6 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்லாட் வந்து அவைலபிள் இருக்கு. உங்களுக்கு எந்த ஸ்லாட் ப்ரிஃபரன்ஸாக கேட்குறீங்களோ அந்த ஸ்லாட் டிக்கெட்டை நீங்க வாங்கிக்கலாம். இன்னைக்கான சேம் டே ஸ்லாட் முடிஞ்சது. மேபி ஸ்ரீவாரி மெட்டில் அவைலபிள் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதோட கரண்ட் ஸ்டேட்டஸ் நமக்கு கிடைக்கல. வர்ற 27ஆம் தேதி ஸ்ரீவாரி வாலண்டியர் சேவாவுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓப்பன் ஆகுது. இது எந்த மாசத்துக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பிப்ரவரி மாசத்தோட ரத சப்தமி இருக்கு இல்லையா, அந்த ரத சப்தமிக்கான ஸ்லாட்டு தான் வந்து ஓப்பன் பண்ண போறாங்க. வர 27ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஜெனரல் ஸ்ரீவாரி கோட்டா வந்து ஓப்பன் ஆகுது. இதுல 18 வயசுல இருந்து 50 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போயிட்டு வாலண்டியர் சேவா வந்து பண்ணலாம். திருப்பதி திருமலை ரெண்டுக்குமே தான் ஓப்பன் பண்றாங்க. அதுக்கு அடுத்தது திருமலா திருப்பதிக்கான நவநீத சேவா ஜனவரி 2024க்கும் பிப்ரவரி 2024க்கும் மத்தியானம் 12 மணிக்கு 27ஆம் தேதி சேம் டே ஓப்பன் ஆகுது. அதே போல ஜனவரிக்கும் பிப்ரவரிக்கும் பராக்கமணி சேவா வந்து திருமலைக்கு வந்து உங்களுக்கு 27ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த வெப்சைட்ல தான் இந்த ஜெனரல் ஸ்ரீவாரி சேவால இருந்து எல்லாத்துக்குமே நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். சிங்கிளா போயிட்டு நீங்க பண்ற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம், இல்ல குரூப்பா போற மாதிரி இருந்தாலும் நீங்க வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது இந்த பராக்கமணி சேவால நீங்க பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு மட்டும் நீங்க வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஆகவோ இல்லைன்னா பிரைவேட் பேங்க் செக்டர்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்களா இருந்தா மட்டும்தான் அப்ரூவ்டு வந்து கொடுப்பாங்க. நவநீத சேவாவுக்கு லேடிஸ் ஒன்லி தான் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட். வேற எந்த அப்டேட் வந்தாலும் சேனல்ல வீடியோ வரும். ஸோ கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அதே போல இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ரீசெண்டா தர்ஷன் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.